ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை பயிறு தால். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலான்னு வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் 2 எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கட்டும். பிரியாணிக்கு வதக்குற மாதிரி கோல்டன் ப்ரௌன் வேணாம், சும்மா வதங்கினா போதும். இப்போ ஃபுல்லாக அதை வதக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ லைட்டாக அது வதக்கிறதுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ தனியாத்தூள் போட்டுக்கிறேன் 2 ஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூனு, அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளியெல்லாம் கொட்டிக்கலாம். நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. லைட்டாக தண்ணி விட்டுட்டு தக்காளி வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி பச்சை பயிர் வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 விசில் விட்டு நல்லா மசிய. இப்போ அதை கலந்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், சுட சுட தயாராகிடுச்சு பச்சை பயிர் தால். நல்லா கொதிக்குது. நல்லா இந்த பதத்தில் நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ, பை பாய்.